அதாவது ஒரு பெரிய ஹீரோ நம்ம என்ன பேசினாலும் தப்பாகும் அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்போ எந்த அளவு கஷ்டமாக இருக்குன்றத அது சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரோட ஸ்பீச்சுக்காக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட அந்த ஸ்டார் இப்போனா நம்ம என்ன பேசினாலும் தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது யார் என்ன, அப்புறம் அந்த படத்தோட புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு, அது என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். எஸ், அதாவது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஒருத்தர் வந்தாங்க போனாங்க, இன்னொருத்தர் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி கடைசியாக அந்த மியூசிக்கல் சேரில் யார் உக்காந்தார்னா அஸ்வந்த் மாரிமுத்து. எந்த படத்துக்குன்னா தலைவர் 173 படத்தோட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா இவர் இந்த பாஸ்ட்டில் இதோட பழைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோ மை கடவுளே அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி டிராகன் ஒரு படமும் பண்ணியிருந்தார். நம்ம அதாவது ஜூனியர் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, ஜூனியர் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரை வச்சு படம் பண்ணியிருந்தார். அந்த டிராகன் 2 படமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அடுத்தபடியாக எஸ்டிஆர் கூட 51 படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்ற பெரிய அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே போஸ்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அந்த மன்மதன் படத்தில் அந்த வர மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க அந்த அஸ்வந்த் மாரிமுத்துக்கு அடிச்சதுரா ஜாக்பாட்ன்ற மாதிரி தலைவர் 173 படத்தோட டைரக்டர் இவர் தான் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துருச்சு. எப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ் கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது இவர் இருக்கார்ல நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன், அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து 12/12 அப்போ இந்த மாதிரி படத்தோட போஸ்டர் மாதிரி சின்னதாக ஒரு வெளியிட்டாங்க. அதில் பார்க்கும்போது ஒரு கையில் முருகர் காப்பு இருக்கும்ல, அந்த முருகர் காப்பு வச்சுட்டு ஒரு ஸ்கேப்பில் பிடிச்சிட்டு தலைவரோட கை இருந்துச்சு. ஏன் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளோட கமலஹாசன் சார். அண்ட் இந்த படத்தை நடிக்கிறது நம்மளோட ரஜினி சார் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருந்தனால இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுவான்ற ஒரு கேள்வி ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே நிறைய வந்துச்சு போச்சு அப்படின்ற மாதிரி பெரிய டேரக்டர்ஸ்லாம் கூட பின்வாங்கிட்டு இருந்தப்போ இந்த டைம் அஸ்வந்த் மாரிமுத்து பண்ணியிருக்காரு. இப்போ அதோட போஸ்டர்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த போஸ்டரில் பார்க்கும்போது என்னன்னா ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் டாக்டர் மாதிரி இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் வேஷம் போட்டு ஸ்கேப்பிள்லாம் அப்படி பிடிச்சிட்டு, அந்த ஸ்கேப்பிள்லாம் அந்த சிசரில் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இந்த ஸ்கின் அறுப்பாங்கல்ல, அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த டூலுக்கு தான் அந்த ஸ்கேப்பிள்னு சொல்லுவாங்க. அந்த டூல்லாம் வச்சுருமா ரத்தக்கரெல்லாம் போட்டுன்னு ஒரு மாதிரி ஸ்வாகிஷாக இருந்தார். செம்ம ஸ்டைலாக கண்ணாடிலாம் போட்டுன்னு கையில் க்ளவுஸு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்துருந்துச்சு. இதில் சில டீட்டெயிலிங் பிரேக் டவுன்ஸ்லாம் இருக்குது. இந்த வாட்சில் ஷூவில் இந்த மாதிரி சில டீட்டெயிலிங் பிரேக் டவுன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு பின்னாடி பேசுகிறப்போ இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யாரில் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேடம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிம்ரன் மேடம் முன்னாடியே ரஜினி சார் கூட எப்போ பண்ணியிருக்காங்கன்னா பேட்ட படத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த இளமை திரும்புதே அவங்களோட காம்போவுமே ரொம்ப நல்லா சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா யோகி பாபு நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராஷி கண்ணா, கியூட்டா ரசமுலைன்னு சொல்லுவாங்க அவங்கள, கியூட்டா அவங்களோட நிக் நேம், அவங்களுமே இதில் நடிச்சிருக்காங்க, நடிக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறப்போ சில சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது என்னன்னா இந்த படத்தோட வில்லன் சங்கர் சாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி சாருக்கு புள்ளியா அதுதான் குழந்தையா யார் நடிக்க போகிறேன்னா பேசில் ஜோசப் அப்படின்ற ஒரு மலையாளம்ல ஒரு பெரிய ஆக்டராக இருக்காரு. இப்போ கூட நம்மள பராசக்தி படத்தில் ஒரு சின்னதாக ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருப்பார்ல. தமிழ் சினிமாலே அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. இப்பயுமே அவருக்கு அந்த மாதிரி பார்க்குறப்போ ரஜினி சாரோட பையனா இவர் தான் நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினி சார் இப்போ தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்னா ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்தில் ஒரு சைக்காலஜிஸ்டாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி எந்திரனில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக, அதில் டாக்டர் அப்படின்னு வரும். ஆனால் இந்த படத்தில் ஒரு படத்தோட போஸ்டர் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி அவரோட ஷூ கையில் ரத்தம் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ 173 படத்தில் இது வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டர் பண்ணுவாங்களே, ஒரு உண்மையான டாக்டர், இவங்களாம் எப்படி பொய்யான, அதுக்குன்னு இவங்க பொய்யான டாக்டர் கிடையாது, லைக் டெசிக்னேட்டட் டாக்டர்ஸ். இவங்க இந்த ஆப்ரேஷன் ஓடி தியேட்டர்ஸில் இந்த மாதிரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி டாக்டராக இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் லான்ச் அப்படின்றப்போ இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச பேராக தர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. டைட்டிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட கியூரியாசிட்டியுமே நிறைய இதில் ஏற்படுத்துது. எப்படின்னா அஸ்வந்த் மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தை படையப்பாவும் வேட்டாடு விளையாடும் ஒரு மாதிரி கம்பைனாக இருக்கும். இது ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் ஃபிலிமு, நல்லா இருக்கும், நீங்கள் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் அண்ட் அது மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் சில பிரேக் டவுன்ஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போஸ்டரில் நல்லா பார்த்தீங்கன்னா
12-12 அப்படின்னு சொல்லி அவரோட ரஜினி சாரோட வாட்சில் இருக்கும், சூப்பர் ஸ்டாரோட வாட்சில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஷூவில் வந்துமே ஏதோ ஒரு சிம்பாலிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி லைட்டாக கிட்டத்தட்ட அது மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த போஸ்டருக்கு வெளியீடுக்கு முன்னாடி வந்து என்னன்னா வந்து இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்ல, இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுமே, அதாவது அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து போட்டப்போ என்ன வந்திருக்குன்னா வந்து அதுவுமே 12-12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ தான் வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலர் படத்தை முடிச்சு சும்மா பயங்கர பேக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அடுத்த 2027க்கு, அதுவும் ரஜினி சாரோட பர்த்டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கியூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்மளோட எவர் கிரீன் ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான். தலைவர்னு வந்துட்டாலே என் தலைவன் காட் மோடுக்கு போயிடுவான். இப்போ இந்த படத்துக்கு எப்படிலாம் போட போறான்றது வேற தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 8 பாட்டு வர போகிறதாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வந்து இந்த படம் எப்படி இருக்கும், இது என்ன சொல்கிறேன்னா படையப்பா ஒரு கம்பைன் இருக்கும், இதுவும் இருக்கும், வேட்டையாடு விளையாடும் இருக்கும், இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படத்தோட சில சீன்ஸ்லாம் வச்சு லைக் சில போஸ்டர்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு டாக்டராக இருக்கிற போகிறத மாதிரியும், அந்த இதில் வந்து ஏதோ ஒரு லைக் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆர்கன் ஸ்மக்லிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜி ஆரோன்.